ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விலாக் மதியம் ஒரு 2 மணிக்கு மேல இருந்து தான் எடுத்திருந்தேன். ஈவினிங் ஒரு 4 மணி போல இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு இருந்தோம். பக்கத்துல தான் இருக்காங்க. 1 மணி நேரத்திலேயே போயிட்டு வந்துடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா அப்பதான் தோணும். வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போனோம். அப்பதான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் கிளீனா, நீட்டா இருக்கும்ன்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தோணவே செய்யாது. இன்னைக்கு காலையிலே திவான் செட் கவர் மாத்திட்டு வீடு ஃபுல்லா கூட்டி விடலான்னு பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு இப்ப மணி 2 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த வேலைய முடிக்கல. எப்படியும் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரமா தான் ஆகும். அதனால அதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டா, அதுவும் 1 மணி நேரம் தலையில ஊறுன மாதிரி இருக்கும். அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடலான்ட்டு, நல்லா எண்ணெய் தேய்ச்சு ஒரு 10 நிமிஷம் போல மசாஜும் பண்ணி விட்டுட்டேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு 6த், 7த் அந்த டைம்லலாம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்தாலே, அவங்கள வாங்கன்னு கேட்கறதுக்கு என்னமோ அவ்ளோ பயமா இருந்த மாரி இருக்கும். வீட்டுக்கு யாராவது வராங்க, கதவு தட்டுற மாரி சவுண்ட் கேட்டுச்சுனாலே, நேரா லாஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துருவேன். அதே மாரி தான் என் தம்பி, தங்கச்சி 3 பேருமே நேரா ஓடி போய் அங்கேயே உட்காந்துப்போம். ரொம்ப நேரத்துக்கு அவங்க கிளம்புற தடிக்க வரவே மாட்டோம். எங்க அம்மாவும் வந்து 3 பேரையும் கூட்டு கூட்டு பார்ப்பாங்க. வந்து வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா உள்ள போய் உட்காந்துக்கோங்கன்ட்டு, நாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா சொல்லுங்க, அப்புறமாவே வரோம்ன்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு காலேஜ் படிக்கிற டைம். அப்பதுக்கப்புறமா தான் வந்து யார் வந்தாலும் வாங்க, உட்காருங்க. இல்ல அம்மா கடைக்கு எதுவும் போயிருக்காங்கன்னா, டீ போட்டு குடுக்குறது. இந்த மாரி வேலைய எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்கலாம் வந்தா, அவங்கள என்ன மொற சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியாது. பெரியப்பாவ புடிச்சுட்டு டக்குன்னு மாத்தி மாமான்னு சொல்லிட்டோம்னா, அவங்களே பார்த்து ஷாக் ஆயிருவாங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி மொறைய மாத்தி சொல்லுதேன்ட்டு. இன்ன வரைக்கும் எனக்கு இந்த மொற சொல்லி கூப்பிடுற பிரச்சனைக்கு மட்டும் முடிவே இல்லாத மாரி தான் இருக்கு. இப்பவும் திடீர்னு யாரையாவது பார்த்தேன்னா, மாத்தி சொல்லி கூப்பிட்டுருவேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு முறை கரெக்ட்டா தெரியலன்னா, வாங்க, போங்க அப்படியே வந்து பேசி சமாளிச்சுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி முறையெல்லாம் மாத்தி பேசி எப்பவாவது பல்ப் வாங்கியிருக்கீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் தலைக்கு எண்ணெய் வச்சதுக்கு அப்புறமா அப்படியே திவான் செட் கவர் மாத்த ஆரம்பிச்சுட்டேன். இது கொஞ்சம் நகலாம இருக்கணுன்ட்டு எல்லா சைட்லயும் சேஃப்டி பின் போட்டிருப்பேன். ஒரு மேட்ரஸ்க்கே வந்து 6 பின் கிட்ட போட்டு வச்சிருப்பேன். அத நம்ம மேலலாம் குத்தாது. உள் சைடுல தான் மாட்டி வச்சிருப்பேன். ஒண்ணொண்ணையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா புது கவர் வந்து மாத்திட்டேன். இதுல குஷன்ஸ் நெறையா இருக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகும். இந்த கவர் மாத்துறதுக்கே 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் தாராளமா. ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்த திவான் ஷீட் கவர் கொஞ்சம் லைட் ஷேடுன்றதுனால இந்த ரூம்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஆனா, இந்த கலர் வந்து நல்லா செட் ஆகும். இது பிரைட்டாவும் இருக்குன்றதுனால பார்க்குறப்போ இன்னுமே அழகா இருக்கும். கவர் மாத்திட்டு அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். என்னோட பர்த்டே அப்போ 2 குர்த்தி செட் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு அதில ஏதாவது ஒண்ண போட்டு போலான்ட்டு எடுத்து வச்சு பார்த்தேன். இதில ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதுவுமே பண்ணல. வாங்கினதுலேருந்து அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு பிங்க் டாப்பு, பேண்ட், ஷாலும் வந்து கிரீன் கலர்ல கிளி பச்சை கலர்ல இருக்கும். டாப்ல வந்து சிம்பிளா எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருப்பாங்க. ஷால் வந்து கொஞ்சம் கிராண்டாவே இருந்தது. இதோட ஃபிட் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனால இன்னொன்னு வந்து டார்க் கிரேல பிங்க் கலர் வரும். இதோட சைஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு இதே போட்டுடலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா டவல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு அகாரோ பிராண்ட்லேருந்து இந்த 3 இன் 1 ஹேர் ஸ்டைலர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங்கும் பண்ணிக்கலாம், கிரிம்பிங்கும் பண்ணிக்கலாம், கர்லும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே போதும். நம்மளால நெறைய ஸ்டைல் செட் பண்ணிக்க முடியும். இதில கெரட்டின் இன்ஃப்யூஸ்டு செராமிக் கோட்டட் பிளேட் குடுத்துருக்காங்க. இதோட கலர் பிளாக் அண்ட் ரோஸ் கோல்டு பார்க்கறதுக்குமே ஸ்டைலா இருக்கு. இந்த இடத்துல பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. நம்ம பவர் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணதுமே இந்த இடத்துல எல்இடி லைட் வரும். அதுக்கு மேல இருக்கிறது ஸ்டைல் செட்டிங் பட்டன். இதுல மேலயும் ஒரு பட்டன் இருக்கும். கீழயும் ஒரு பட்டன் இருக்கும். நம்ம கீழ இருக்கிற பட்டன பிரஸ் பண்ணோம்னா, ஸ்ட்ரெய்ட்டிங் பேனல் ஓப்பன் ஆகும். இது மேல இருக்கிற பட்டன பிரஸ் பண்ணோம்னா, கிரிம்பிங் பேனல் ஓப்பன் ஆகும். அடுத்து கர்லிங் பேனல் இங்க மேல இருக்கு. இந்த இடத்துல கூல் டச் டிப் குடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஸ்ட்ரெய்டன் பண்றப்போவோ, சூடு வந்து நம்ம கையில படாம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல புடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப சீக்கிரமாவே ஹீட் ஆயிரும். இதோட டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ். 360 டிகிரி சர்வைவல் பவர் கார்டும் குடுத்துருக்காங்க. நான் இப்ப ஹேர் எப்படி ஸ்ட்ரெய்டன் பண்ணது சொல்லி காமிக்கிறேன். ஹேர் நல்லாவே ட்ரையா இருக்கு. ஹேர 2 போர்ஷனா பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுல குட்டி, குட்டி போர்ஷனா வந்து எடுத்துட்டு, இந்த பேனலுக்கு நடுவுல முடிய வச்சுட்டு, கூல் டிப் குடுத்துருக்காங்கல்ல, அத புடிச்சுட்டே வந்து கீழ டவுன்வர்ட்ஸ்ல இழுத்தோம்னா, சூப்பரா வந்து ஹேர் ஸ்ட்ரெய்டன் ஆயிடும். இதே மாதிரி கொஞ்சம், கொஞ்சம் போர்ஷனா ஹேர் எடுத்து ஸ்ட்ரெய்டன் பண்ணிரலாம். இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப, ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் ஒரு பக்கம் ஹேர் ஸ்ட்ரெய்டன் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து பண்ணல. அந்த டிஃபரன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தா ஸ்ட்ரெய்ட்டனா இருக்கு. இப்ப கிரிம்பிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஹேர் சின்ன போர்ஷனா எடுத்துட்டு பேனலுக்கு நடுவுல வச்சு ஒரு 5 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணோம்னா, அந்த இடத்துல முடி ஃபுல்லா அப்படியே சுருக் சுருக்கமா ஆயிரும். அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி, நவுத்தி, நவுத்தி ஃபுல்லா பண்ணணும். ஒரு 5 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்றப்போ தான் அந்த சுருக்கம் எல்லாமே ஹேர்ல நல்லா தெரியும். க்ரிம்ப் பண்றதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்ல வால்யூமைசிங்கா தெரியும். இப்போ ஹேர்ல ஒரு சைட்ல நான் ஸ்ட்ரெய்டன் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைட்ல கிரிம்ப் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து நல்லா வால்யூமைசிங்கா தெரியுது. அந்த சைடு முடி அவ்ளோ ஒல்லியா இருக்கிற மாரி தெரியுது. இப்போ இதிலேயே கர்ல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் கீழ இருக்கிற முடியெல்லாம் மட்டும் தான் பண்ண போறேன். கொஞ்சம் போர்ஷன் ஹேர் எடுத்துட்டு கர்ல் பண்ணல இந்த மாரி ஸ்பீடா சுத்திட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
10 செகண்ட்க்கு அப்புறமா ஹேர் ஸ்டைலர எடுக்கிறதுக்கு, அத ஸ்ட்ரெய்ட்டா வச்சுட்டு, அப்படியே கீழ பார்த்து எடுத்துட்டோம்னா, ஈஸியா வந்துரும். இப்ப கர்ல்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருக்கு. ஷார்ட் ஹேரா இருந்தா நம்மளுக்கு ஃபுல் கர்ல்ஸ் கூட பண்ணிக்கலாம். எனக்கு லாங் ஹேரா இருக்கிறதுனால, நான் கீழ மட்டும் தான் கர்ல்ஸ் பண்ணேன். நான் முன்னாடி ஹேர் ஸ்ட்ரெய்ட்டன் கூட அடிக்கடி பண்ணியிருக்கேன். ஆனா கர்ல்ஸ் பண்ணதே இல்ல. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அழகா கர்ல்ஸ் வந்திருக்கு. நீங்க ஹேர் ஸ்டைலர் எதுவும் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, நம்ம வீட்ல ஏதோ ஃபங்ஷன்லாம் இருக்கிறப்போ, ஒருத்தங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரெய்டன் பண்ண பிடிக்கும். ஒருத்தருக்கு கர்ல் பண்ற பிடிக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டோம்னா, நம்ம எல்லாருமே மாத்தி, மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நாங்க நேரா பாப்பாவ ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு, அப்படியே தான் அவங்க வீட்டுக்கு போலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அவளுக்கு ட்ரெஸ் மட்டும் பேக்ல எடுத்து வச்சுட்டு போறேன். இப்ப இந்த கம்மல மாத்தியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே கம்மல் தான் போட்டுட்டே இருந்த மாரி இருந்தது. சரி இன்னைக்கு சேஞ்ச் பண்ணலான்ட்டு, சின்னதா ஸ்டோன்ஸ் இருக்கிற மாரி ஒரு கம்மல் எடுத்திருந்தேன். எனக்கு அவ்வளவா பெரிய கம்மல் போடுறது பிடிக்காது. ஆனா இந்த மாரி கொஞ்சம் குட்டியா இருக்குதுன்னா வந்து போட்டுப்பேன். ஸ்கூல் டேஸ்லலாம் கம்மல் குட்டியா தான் போடணும். அதே மாரி கீழ தொங்குற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே எங்க அப்பா சின்ன கம்மல் வாங்கி குடுத்தாங்க. அது போட்டு பழகி காலேஜ் படிக்கிறப்பவும் அதே தான் போட்டிருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதே போட்டு, போட்டு பெரிய கம்மல் போட்டா என் முகத்த பார்த்தா எனக்கே பிடிக்காத மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏதோ வித்தியாசமா தெரியும். அந்த குட்டி கம்மல் போட்டா தான் நம்மளுக்கு செட் ஆகுது. இதுதான் நல்லா இருக்குன்ற மாரி ஒரு ஃபீல். நான் இவ்வளோ நாள் போட்டுட்டே இருந்ததுல அந்த கம்மல் இப்போ தான் பாப்பா பொறக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் உடைஞ்சது. இப்போ வந்து பாப்பா மொட்டை போடுறப்போ அவளுக்கு குட்டி கம்மல்லாம் கொஞ்சம் வந்தது. நம்ம வீட்ல போட்டது. அத வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஷால் போடுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாரி இருந்தது. ஆனா ஷால் போட்டதுக்கு அப்புறமா நல்லா கிராண்டான ஒரு லுக் இருந்தது. அந்த பிங்க் ஷேடே வந்து அழகா இருந்தது. நான் ரெடி ஆயிட்டு பேக்ல பாப்பாக்காக வாட்டர் பாட்டிலு, அவளுக்கு 2 செட்டு ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். நீ நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு அவள கூப்ட்டுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போ வேண்டியதான். நான் அங்க போனதுக்கு அப்புறமா பெருசா விளாக் எதுவுமே எடுக்கல. கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு, அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, வீட்டுக்கு ஒரு 5:30 மணி போல வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, திவான் செட் கவர் எல்லாம் எடுத்து மாத்தியிருந்தேன்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணலான்ட்டு மிஷின்ல ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே காலையில மிஷின்ல துணி போடுறதே இல்ல. இங்க காலையில அவ்வளோ வெயிலும் அடிக்காது. மதியத்துக்கு மேல தான் நல்லா வெயில் படும். ஒரு 2 மணிக்கு போட்டோம்னா, அந்த துணி 4 மணிக்கு எடுத்துடலாம். அதனால மோஸ்ட்லி மதிய டைம்ல தான் வாஷ் பண்றது. இன்னைக்கு அங்க போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு வெளில போய் சாப்பிட்டு வரலாமான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவங்க "நீ எந்த கடைக்கு போனாலும் சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா தான் வாங்கி சாப்பிட போற. அது வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். வீட்ல தான் பன்னீர் இருக்குல்ல நீயே செஞ்சுருன்னாங்க." ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். சப்பாத்தி நான் பண்ணி தரேன். நீ கிரேவி பண்ணிரு. ஏன்னா அவங்களுக்கு கிரேவி பண்ண தெரியாது. சப்பாத்தி அடிக்கடி செஞ்சிருக்காங்க. அதனால அந்த வேலைய அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நானும் அப்படி கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணேன். கடாய் மசாலா. கடாய். இது முடிஞ்ச பிறகு தான் வரும்னு நினைக்கிறேன். பேசிட்டே சமைக்கிறது நல்லதா இருக்கும். முன்னாடி இருந்த கிச்சன் வந்து நல்லா பெருசு. நல்லா இடம் இருக்கும். இங்க வந்து கிச்சன் குட்டின்றதுனால 2 பேருக்கு மேலலாம் நின்னு சமைக்கிற முடியாது. அதுவும் நான் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம் எதுவுமே எடுத்து வைக்காம வச்சிருந்தேன். கவுண்டர் டாப்லயே இடம் இருந்த மாதிரியும் இல்ல. அவங்க மாவு பெசஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நான் கிரேவிக்காக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணல. அதுக்கு பதிலா கடாய் பன்னீர் தான் பண்ண போறேன். கடாய் பன்னீருக்கு கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்க்கணும். அதுக்காக வெங்காயம் வந்து கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். 1 வந்து கிரேவிக்காக குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆன புதுசுலலாம் சப்பாத்தி சுத்தமா செய்ய தெரியாது. அப்ப என் ஹஸ்பண்ட் தான் மாவு எந்த மாரி பெசையணும்னே சொல்லிக் குடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ, பூரிக்கு மாவு பெசையிற மாதிரி நல்ல கல்லு மாரி பெசஞ்சுட்டேன். சப்பாத்தி போட்டு எடுத்தா ஏதோ அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்த மாரி இருந்தது. சாப்பிட்டோம்னா தொண்டையில கிழிச்சிரும் போல. அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பேச்சுலரா இருக்கிறப்போ ரூம்ல குக் வருவாங்க. அவங்க செய்றது பார்த்துருப்பாங்க போல. அவர் நல்லா மாவு பெசஞ்சு 1/2 மணி நேரம் வந்து அத அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் சப்பாத்தியே போடுவாங்களாம். அத பார்த்து பார்த்து இவங்களுக்கு வந்து சப்பாத்தி கொஞ்சம் செய்ய தெரியும். என்ன விட கொஞ்சம் சப்பாத்தி நல்லா செய்வாங்கன்னே சொல்லலாம். நான் வந்து ஸ்பீடா பண்ணுவேன். அவங்க வந்து பொறுமையா செய்வாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். லாஸ்ட் டைம் வீட்ல தான் கோதுமை மாவு திரிச்சிருந்தோம். அது வந்து மிஷின்ல ஒழுங்கா திரிக்கல போல. மாவு வந்து ஒண்ணு சேர்ந்தே வரமாட்டேங்குது. லாஸ்ட் நாள் ஒரு நாள் பூரி போட்டேன். ரொம்ப டைம் ஆன மாரி இருந்தது. அதனால இன்னைக்கு மாவு கடையில தான் வாங்கியிருந்தோம். அந்த மாவு கொஞ்சம் கோர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால மாவு வந்து ஒண்ணு சேர்ந்தே வரமாட்டேங்கி. நம்ம என்னதான் மாவு பெசஞ்சாலும் அது ஏதோ
புட்டுக்கு மாவு உதுத்து விட்ட மாரி மாவு உதிர்ந்து உதிர்ந்த போதே தவிர, ஒண்ணு சேர்ந்தே வரமாட்டேங்கி. எங்க அம்மாகிட்ட கேட்டிருந்தேன். மிஷின்ல குடுத்து இன்னொரு வாட்டி வேணா நல்லா அரைச்சு கேட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது மொத்தமா 3 கிலோ மாவு. இத அப்படியே வச்சிருந்தாலும் வேஸ்ட்டா போன மாரி தான் இருக்கும். கடாய் மசாலா பண்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய், கரம் மசாலா, ஸ்பைசஸ், கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிர்லாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். லைட்டா அந்த ப்ரவுன் கலர் வர அளவுக்கு போட்டு வதக்கிக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா விட இது செய்றது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி சூடானதுக்கு அப்புறமா அரைச்சு செய்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வெறும் தக்காளி மட்டும் தான் அரைக்கணும். அதனால டக்குன்னு செஞ்சிரலாம். இந்த கிரேவிக்கு தக்காளி பழம் பச்சையாவே அரைச்சு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அத நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம்ல அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட், கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், மல்லித்தூள் வந்து சேர்க்க தேவையில்ல. கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த எண்ணெயிலேயே மசாலா பவுடர், தக்காளி 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்ப வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஹீட்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது ரெடி ஆறதுக்குள்ள இன்னொரு பேன்ல கடாய் மசாலாக்காக கொஞ்சமா கேப்சிகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2மே கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இத லைட்டா எண்ணெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாலாம் குக்கா தேவையில்ல. லைட்டா கிரன்ச்சியா இருக்கிற மாரி அப்படியே இறக்கிரணும். இத ஃப்ரை பண்ணிட்டு, அடுத்து பன்னீருமே வந்து லைட்டா இந்த மாரி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மசாலா பவுடர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. பன்னீருமே சும்மா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்ப கிரேவில சேர்த்திருந்த மசாலா பவுடர், தக்காளியோட ரா ஸ்மெல் எல்லாம் போயி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு, இந்த டைம்ல கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கணும். 1/4 கப்ப விட கொஞ்சம் கம்மியா சேர்த்தாலே போதும். ஃப்ரெஷ் கிரீம்னா பாலாடை தான். என்கிட்ட வீட்ல எடுத்திருந்த பாலாடை இருந்தது. நான் அதனால அதுவே சேர்த்துக்கிட்டேன். கடையில வாங்குனதுனால ஓகே. இல்ல வீட்ல எடுத்திருந்த பாலாடையும் சேர்த்துக்கலாம். கடையில வாங்குனது சேர்க்கிறப்போ இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்த மாரி இருக்கும். இப்ப இந்த ஃப்ரெஷ் கிரீமே நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி குடுக்கும். நல்லா கிரேவி திக்கான மாரி இருக்கும். இப்போ ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த டைம்ல உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் வந்து சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா லோ ஹீட்ல வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம்னா, இன்னுமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்ப சூப்பரா கடாய் பன்னீர் மசாலா ரெடி ஆயிட்டு, லாஸ்ட்டா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மட்டும் தூவி இறக்கிக்கலாம். என்கிட்ட அது காலி ஆயிடுச்சு. அதனால நான் அது மட்டும் சேர்க்கல. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சைட்லயே வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். நைட்டு டின்னர் எனக்கு ஒரு 6:15க்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.